ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம மாஷ் பி ஸ்பீக்ல பார்க்க போற ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு மூவிஸ்ல ஒன்று நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம், ரெண்டாவது மூவி சத்தியமா நீங்க ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. அப்படி மீறி நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் செருப்படி வாங்குறது நிச்சயம். அந்த மாதிரியான ரெண்டு படங்கள் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு படத்தை நான் பார்த்து எனக்கு எப்படி தோணுச்சு, எனக்கு எந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்த்து எனக்கு என்ஜாய் பண்ண அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு படம் உங்களுக்கு என்னென்னது ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. இந்த ரெண்டு படங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோட எண்டில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் படம் ஜென்டில் உமன். இந்த படம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மலையாளத்தில் வந்து த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்ற படம் பார்த்துருப்போம். இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது தமிழில் வேற ரீமேக் கூட பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய படமாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சட்டிலாக இருக்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, 3 மாதம் கல்யாணம் ஆன ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட ஸ்டோரி மாதிரி இந்த படம் ஆரம்பிச்சுது. ஆரம்பம் வேணுமோ அப்படிதான் இருந்தது. ஆனால் அவனோட கணவராக வரான் பார்த்தீங்களா, அவன் பண்ணுற சேஷ்டைகள்லாம் பார்க்கும்போது என்னடா இவன் என்ன பண்ணாலும் நம்பரால இவன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. ஆனால் அந்த மாதிரி சட்டிலாக எடுத்து போனதுக்கு ஃபர்ஸ்ட் படத்தோட 25 நிமிஷத்துக்கு அப்புறமா நடக்க போகிற ஒரு ட்விஸ்ட்டை நம்மளுக்கு வந்து ரிவீல் பண்ணும் போது, டேய் என்ன நடக்குது படத்தில், இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக பிளாட்டை ரொம்ப சாதாரணமாக காமிக்கிறீங்க. இது மாதிரி இந்த படம் வந்து நான் பார்க்கும்போது முதல்ல த்ரில்லர் அப்படின்றத நான் பார்க்கல, முதல்ல ட்ராமா மாதிரி தான் பார்த்துருந்தேன். ஆனால் அந்த படம் வந்து ஆஃப்டர் 25 மினிட்ஸ் த்ரில்லர் மோடில் போகும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆகுது. அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி ஒரு அஃபேர் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ண பொண்ணு ஒன்று இருக்கு. அவங்க ஃபேமிலிக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. இவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த அஃபேரை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கூட ரிலேஷன்ஷிப்லயும் இருக்காரு. அதுதான் லாஸ்ட்லியா. இங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் கூடயும் சந்தோஷமா இருக்காரு, அவங்க கூடயும் சந்தோஷமா இருக்காரு. 2 பேர் கூடயும் சந்தோஷமா ஜாலியா இருக்கக்கூடிய மனுஷன் கூடவே நிறைய சேஷ்டைகளும் பண்றாரு. அவர் ஒரு எல்ஐசி ஏஜென்டா வேற இருக்காரு. இப்போ திடீர்னு அவர் காணாம போறாரு. காணாம போனதுக்கு அப்புறமா லாஸ்ட்லியா அவங்க காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை நோண்டி போலீஸ் விசாரிக்கும் பொழுது அவங்க வந்து இல்லை நான் எங்க பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா ஒய்ஃபே கவலைப்படாத போது நீங்க ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கப்புறமா ஒரு செம்ம சூப்பரான ஒரு திரைக்கதை அமைச்சிருக்காங்க. அந்த பிளாட்டை ரிவீல் பண்ணும்போது சூப்பர்பா இருந்தது. இந்த படம் வந்து ரொம்ப 30 மினிட்ஸ் ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஜென்டில் உமனாவே படம் போகும். ஆனா ஒரு ஒய்ஃப் வந்து ரொம்ப சாதுவா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம வந்து ஜட்ஜ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பிரேக் பண்ண அந்த டைம்ல வந்து படம் சூப்பர்பா இருந்து. இந்த படத்தோட எண்டிங் வந்து அன்ஃபேர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம யார் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறோமோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்க ரைட் இவங்க ராங் அப்படின்ற மாதிரியான விஷயத்த ரொம்ப சூப்பராக நம்ம கடைசியில தான் முடிவெடுக்க முடியும். நம்ம லாஸ்ட்லேயே முதல்ல தப்பா நினைப்போம், அது இல்லாமல் வந்து அவனை தப்பா நினைப்போம், அந்த ஹஸ்பண்ட் தப்பா நினைப்போம். ஆனால் கடைசி எண்டிங்ல அதை முடிக்கும் போது சூப்பராக முடிச்சிருந்தாங்க. ஆனால் அதில் போலீஸ் வந்து ரொம்ப டம்மி போலீஸாவே காமிச்சிருக்காங்க படம் ஃபுல்லாவே. அதில் ஒரு ஸ்ட்ராங்கான போலீஸ் இருக்காரு. அவருக்கு ஏற்பட்ட நிலைமையும் லாஸ்ட்லேயே வர சூப்பராக, அந்த பிளாட்டும் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி அந்த படத்தில் சொல்லிட்டே போகலாம். இந்த படம் வந்து நீங்க பார்க்கும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சாதாரணமாக உட்காந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கடைசி ஒரு 30 to 40 மினிட்ஸ் சொல்லலாம். படம் வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். செம்மையான த்ரில்லர் மூவி, ஒர்த் டு வாட்ச். இப்போ இந்த படம் வந்து நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தோம். இது நம்ம ஃபேமிலியா கூட பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ரெண்டாவது சொல்ல போற படத்தை நீங்க ஃபேமிலியா பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சத்தியமா வீட்டில் செருப்படி தான். ரெண்டாவது படம் பெருசு. இந்த படத்துல பெருசுன்னு பேர் வச்சதுனால ஒரு பெரியவரை பத்தி சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் படத்தை பார்த்தேன். நான் படத்தை இப்பயே ஆல்ரெடியே பார்த்துட்டேன். இப்போதான் அந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. இந்த படத்தை நான் பார்க்கும்பொழுது நான் சிரிச்ச மொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமா படத்திலேயே ஒரு 4-5 மொமெண்ட் சொல்லலாம். ஆனால் அந்த 4-5 மொமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஆனால் அதை யார்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாத சிரிப்பு தான் சொல்ல முடியும். ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த படம் வந்து நம்ம பார்க்கணும்னு நினைச்சா தனியா மட்டுமே பார்க்க முடியும். அதுவும் லேடிஸ் தான் சத்தியமா பார்த்தாங்கன்னா அவங்க சிரிப்பே வராது, அவங்களுக்கு வந்து காண்டாகும், கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரி படம் தான். இந்த படத்தோட கதை என்னன்றதை லைட்டா பார்க்கலாம். இந்த படத்துல வந்து ஒரு பெரியவர் இருக்காரு. அவர் பண்ற சேஷ்டைகளும் நம்ம ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான் ரொம்ப மோசமான சேஷ்டைகள்லாம் பண்ணுவாரு. ஏன் அவருக்கும் மேலேயே பண்ணுவாரு. அந்த தாத்தா அந்த பெருசு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணி போயிடுறாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவரு சேர்ல உட்காந்த மணிக்கு டிவி பார்த்த மணிக்கு இறந்தும் போயிடுறாரு. ஐயோ இறந்துட்டாரே சொல்லிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் பையனும் ரெண்டாவது பையன் வைபவம், குடிச்சிட்டே இருக்க பையன் வைபவ், ஃபர்ஸ்ட் பையன் வாத்தியாரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து அவர் வந்து இறந்துட்டாரே நல்லா எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கதான் ஒரு பெரிய சம்பவம் காத்துருந்தது அவங்களுக்கு. அந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்ற விஷயத்த ரொம்ப சூப்பரா காட்டுறேன்னு நினைச்சு ரொம்ப இரிட்டேட் பண்றாங்கன்னா அது நமக்கு பார்க்கும்போது கூட ஓரளவுக்கு சிரிப்பு வரும். ஆனா அது எல்லா டைப் ஆஃப் மக்களும் பார்க்கும்போது சிரிப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு பிகர் கொஸ்டின் மார்க் தான்.
ஏன்னா படமே பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இந்த படத்துல வந்து அவருக்கு ஏற்பட்ட அந்த சம்பவத்தை அந்த ஃபேமிலியே சேர்ந்து கவர் அப் பண்ணுவாங்க. இது ஒரு கவர் அப் ஸ்டோரி தான். இந்த படம் ஆல்ரெடி ஒரு லாங்குவேஜ்ல வந்துருச்சு. அந்த லாங்குவேஜ்ல அது வந்து ரொம்ப சக்சஸா ஓடிச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா இந்த லாங்குவேஜ்ல நான் தியேட்டர்ல பார்க்கும்போது நிறைய பேர் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய வந்து தியேட்டர்ல வந்து பார்க்க செமையா சிரிச்சிருந்தாங்க, செமையா என்ஜாய் பண்ணாங்க. ஆனா வந்து நம்ம சொசைட்டி எதை நோக்கி போகுது அப்படின்றத இந்த மாதிரி ஜெனரலைஸ் பண்ற விஷயங்கள் மூலியமா நமக்கு ஈஸியாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவே நமக்கு புரியல. அவங்க எந்த விஷயத்துக்கு ரசிக்கிறாங்க, எந்த விஷயத்தை ரசிக்க மாட்டாங்க, எதை ரொம்ப ஹார்டா எடுத்துப்பாங்க. ஏன் இந்த படத்துக்குனா எந்த ஒரு போராட்டம் பண்ண மாட்டாங்களா, எதுவும் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணினாலும் படத்துல ஒரு 4-5 சீன்ல சத்தியமா நான் சிரிச்சேன் உண்மையாவே. அந்த கவர் அப் ஸ்டோரி நல்லா இருந்தது. இந்த படத்துல ஒரு பையன் கேரக்டர் வருவான். இந்த பையன் வந்து எப்படியாவது அந்த தாத்தா அந்த பெருசோட மானத்தை வாங்கணும், அப்படி இறந்தா கூட ஒரு மானத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணுவான். அவன் ட்ரை பண்ற விஷயம் மொமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா சூப்பரா இருந்தது. அதே மாதிரி படத்துல வந்து கடைசி ஒரு 30 மினிட்ஸ் நல்லா சிரிப்பு வரும். நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட் 18+ மூவி இது. கண்டிப்பா கிட்ஸ் இல்ல, பெரியவங்களே பார்க்கறது ரொம்ப விரசமா தான் இருந்தது. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்ற டிசிஷன் நீங்களே இருங்க, அது உங்களோட கால். இந்த 2 படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கம் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட உங்களை நான் நாளைக்கோ இல்ல அடுத்த வாரமோ சந்திக்கிறேன். Until then, bye from Prasanna. Thanks for watching Masterpiece Speak. நன்றி, வணக்கம்.